மனிதர்கள் அப்படின்னா ரசிக்க மட்டும் இல்லை, ருசிக்கவும் தெரிஞ்சவங்க தான். ஒரு உணவை அப்படியே ரசித்து அதனுடைய அறுசுவையையும் ருசித்து சாப்பிடும் பொழுது ஆஹா அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடும் அதே மாதிரியாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை கொடுக்குறாங்கன்னா அவங்க நமக்கு அன்னபூரணி தானே. பொதுவாக சிறந்த சமையல்காரர்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்களை விட பெண்கள் அந்த சமையலோடு சேர்த்து அன்பையும் கொடுக்கக்கூடியவங்க. அதனால தான் பெண்கள் வீடுகளில் சமைக்கிறாங்க. அதையே ஒரு தொழிலாக செய்தால் அந்த பெண் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, தொழிலெலாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு. இதில் என்ன எனக்கு சந்தோஷம்னு சொன்னால், நானே சமைச்சி நானே கொண்டு போய் கொடுக்குறால வயிறார ஒவ்வொருத்தரும் இவ்வளவு சாப்பிடுத்தாங்க, கூட வைங்க குறைச்சி வைங்க அப்படிங்கக்குள்ளே அவங்களுக்கு எந்த கையாலே நல்ல நிறைய சாப்பாடு வச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு வயிறார எங்களுக்கு பசி அடக்கிற ஒரு ஆளாக என்ன நினைக்கிறாங்க. சாப்பாடுக்கான பெரிய ஒரு மரியாதை இருக்குது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இவங்க எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்கிறீங்க? நான் இப்போ ஒரு 18-19 வருஷமாக செய்கிறேன். மேரி பண்ண உடனே இந்த ஸ்டார்ட் பண்ணேன். சி மங்களேஸ்வரி. நான் 10 சகோதரங்களோட பிறந்தேன். சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இறந்ததால் எங்களுக்கு பார்க்க யாரும் இல்லாதனால ஒரு வீட்டிலையே வளர்ந்து வந்தேன். 27 வயசில் என்ன கல்யாணம் முடித்து கொடுத்தாங்க. அப்போ தான் நான் பஞ்சாயத்துக்கு வந்தேன். பஞ்சாயத்தில் என் ஹஸ்பண்ட் ஒரு டெய்லர். அவருக்கு பெரிய குடும்ப பொறுப்பு. நான் எதிர்பார்த்த வரவு அவர்கிட்ட இல்லை. என்றபடியாக நான் கைத்தொழில் செஞ்சு வாழணும்னு நினச்சேன். அப்போ அந்த நேரம்தான் டெய்லரிங் செய்யலான்னு நினச்சி பேட்ச் ஒர்க்கு டெய்லரிங் எல்லாம் படித்தேன். படித்ததுக்கு எனக்கு அதில் வருமானம் எதுவும் கிடைக்காதபடியாக நான் இந்த சாப்பாடு தொழிலை செய்வோன்னு ஒரு ஐடியா பண்ணி சாப்பாடு தொழிலை செஞ்சேன். ஓ வெயிட், அக்காக்கு சூப்பர் பவர் இருக்கும் போல இருக்கு. இவங்களோட ஒர்க்கிங் ஸ்பீடை பார்த்தா அப்படிதான் தோணும். சமையலுக்கு தேவையானதை கட் பண்ணி வச்சுட்டு இப்போ அரிசி கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட்டில் என் ஹஸ்பண்ட் கடைக்கு தான் நான் கொடுத்தேன் சாப்பாடு. ஒரு 10 சாப்பாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சாப்பாடு நாளடைவில் ஒவ்வொருத்தருக்கு கேள்விப்படப்பட அங்கேருந்தே எனக்கு ஓடர்ஸ் வர தொடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு நான் அந்த ஓடர்ஸ் ஒரு நகைக்கடையில் ஒரு பெரிய ஓர்டர் கொடுத்தாங்க. 3 வேளை சாப்பாடு எனக்கு கொடுத்தாங்க. அதில் ஸ்டார்ட்டில் ஒரு 10 சாப்பாடு கொடுத்தது. அதுக்கு பிறகு 80, 90, 100 சாப்பாடு வரைக்கும் எனக்கு போச்சு. அதில் நல்ல வருமானம் எனக்கு கிடைச்சி. அதால் நான் என் சகோதரங்களுக்கு நிறைய உதவி பண்ணேன். அவங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் செய்தேன். காணி வீடுகள் கூட நான் எடுத்தேன். நல்ல வருமானம் வந்துக்கிட்டு. எனக்கு பிரச்சனை பிள்ளைகளை படிப்பிச்சதுலேருந்து என் ஹஸ்பண்ட் ஆக்களுக்கு உதவி செய்கிறதுலேருந்து என் சகோதரங்களுக்கு உதவி செய்கிறது வரைக்கும் எனக்கு இந்த சாப்பாடு தொழில் கை கொடுத்து கொண்டு வருது.
என் பிள்ளைகள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் புறத்தில யாரையும் எடுத்து போட்டு வேலை செய்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு க்ளீனாக செய்யணுன்ற ஒரு இதனால தான் நான் வேற யாருக்கும் கொடுக்கறதில்ல. நானே என் கைப்பட ஆக்கி கஷ்டப்பட்டு நான் 3 மணிக்கு எழும்புவேன். 3 மணிக்கு எழும்பி என் கைப்பட எல்லா வேலையும் செய்து என் பிள்ளைகிட்ட சொல்லி சின்ன சின்ன உதவிகள் எடுத்துக்கொண்டு நான் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு போகிறேன். எனக்கு இந்த தொழில் செய்கிறதால சரியான ஒரு சந்தோஷம். ஏன்னா கஷ்டப்பட்டு கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பக்குள்ளே என் கை நிறைய காசு இருக்கும். அது எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம். மாவட்டத்தில் எங்களோட அப்பா வந்து ஒரு விவசாயி, எங்களோட அம்மாவும் வந்து ஒரு விவசாயி. அவங்க எங்களோட காணியிலேயே வயல் விதைச்சிருந்தாங்க. தோட்ட வேலை வயல் வேலைகளுக்கு தான் அவங்க போவாங்க. எங்களோட வீட்டு பாதுகாப்புக்காக, எங்களோட வீட்டு சாப்பாட்டுக்காக அவங்க வந்து வேளாண்மை செஞ்சு அரிசியெல்லாம் ஸ்டாக் பண்ணி எடுத்துக்குவாங்க. எங்கள் அப்பா அம்மா இறந்து போய்க்குள்ள எனக்கு 9 வயசு. நான் வந்து சின்ன ஆள். நான் வளர்ந்தது வந்து கொழும்பில். இப்போ 34 வருஷமாக சேச் ரோட்டில் தான் வளர்ந்தேன். நான் வளர்த்தவங்க தான் என்னை கட்டி கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க. அதனால் அதுக்கு பிறகு தான் நான் இந்த பஞ்சுகாத்தையில் இந்த இடத்துல இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கேன். ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் யாருக்கும் அடிமைத்தனம் இல்லாமலும் நான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கேன். பெண்கள் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் எந்த பெண்ணும் சும்மா இருக்கிறது கிடையாது. நிறைய வேலைகளை செய்துட்டு இருப்பாங்க. வெளியில் ஒரு கம்பெனிலையோ இல்லை நாங்கள் ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்லையோ பண்ணுற வேலைகளை விட வீட்டில் இருக்கிற வேலைகள் வந்து விடாமல் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அதுதான் பெண்கள். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி பெண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சமையல் கலை, அதாவது சமையல் கலையை அதிகமாக தெரிந்து வைத்துக்கொண்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டிக் கொண்டு இருக்கும் ஒரு பெண்மணி பற்றி. நான் வந்து பெரிய விலைக்கு சாப்பாடு கொடுக்குறது இல்லை. அதாவது ஒரு எல்லாரும் 150 ரூபாய்க்கு விற்பாங்களா இருந்தால் சாப்பாடு நான் 100 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸ்டார்ட்டில் 70 ரூபாய்க்கு தான் சாப்பாடு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
சசி அக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வச்ச கறியெல்லாம் பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அதை 80, 90, 100ன்னு ஆக்கி இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த சாப்பாடு. அதோட விலை வேண்டபடியாக எனக்கு இப்போ நல்ல ஓடஸ் இருக்குது. இப்போ இந்த கொரோனா காலங்களில் கூட எனக்கு சாப்பாடு கொடுக்க விட்டுருந்தாங்க. எனக்கு அந்த நேரமும் கை கொடுத்தது இந்த சாப்பாடு தான். அதால் சேர்த்து வச்ச காசை தான் நான் இந்த கொரோனா காலங்களில் வீட்டில் இருந்து ஒரு 4 மாதம் சாப்பிடக்கூடியதாக இருந்துச்சு.
சாப்பாடுலாம் எப்படி டெலிவர் பண்ணுவீங்க? நான் பைக்கில் கொண்டு போய் தான் டெலிவர் பண்ணுவேன். ஸ்டார்ட்டில் கூட இருக்கிறப்போ 3 வீலில் கொண்டு போய்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் குறைவானதுனால பைக்கில் கொடுத்து கொண்டிருக்கேன். ஏன்னா என் சாப்பாடு வந்து இப்போ ஒரு 80 சாப்பாட்டுக்கு மேலே நான் எடுத்துக்கிறது இல்லை. ஓடஸ் இருக்குது ஆனால் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு அங்கால பைக்கில் கொண்டு போக முடியாதனால எனக்கு அப்போ அதிலே நான் மரக்கறி எல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதனால எனக்கு மற்றவங்களோட உதவியை நான் எடுக்காதனால, அதுக்கு காசு செலவழிக்காதனால எனக்கு வந்து இதில் நல்ல ஒரு வருமானம் எடுக்கக்கூடியதாக இருக்குது. மற்றவர்கள் பசியார உணவு படைக்கிறது அப்படின்றது ரொம்பவும் புனிதமான ஒரு விஷயம். அதையே ஒரு தொழிலாக செய்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இவங்களுடைய தொழிலும் ஒரு புனிதமான தொழிலாகத்தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சவால்கள்ல இருந்து அதை எப்படி சமாளித்து வந்தீங்க அப்படின்றதும் உங்களோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதையும் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி. இது நான் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பெண்கள் இது மாதிரி தொழில்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்களுடைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சி ஒரு சுவையான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சசி மங்களேஸ்வரி அவங்களுடைய கையால் நிறைய உணவு படைத்து அதன் மூலமாக பலரோட மனதையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய உணவுக்கு எல்லாருமே அடிமையாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நானும் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளவு வியாபாரமும் போகுது. ஒரு பெண் தனித்து நின்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். யாரும் உதவிக்கு இல்லைனாலும் அவங்களே பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றதும், பிரச்சனைகள் வரலாம், சவால்கள் வரலாம், எல்லாத்தையும் எதிர்கொண்டு பயணிக்கணும் அப்படின்றதையும் வந்து நாங்கள் இவங்க மூலமாக தெரியக்கூடியதாக இருக்குது. ஆகவே இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இவங்க மட்டும் இல்லை, இவங்க வந்து நாங்கள் ஒரு உதாரணமாக உங்களுக்கு காட்டியிருப்போம். இதே போல் நிறைய பெண்மணிகள் வந்து இருக்கிறாங்க. அந்த அனைத்து பெண்மணிகளுக்கும் நாங்கள் தலை சார்ந்த நன்றிகளையும் சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இப்போ மகளிர் மட்டும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் சந்தோஷமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறும் நான் தர்ஷனா. நன்றி, வணக்கம்.